அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கத்தை நம்ம ஈரோட்ல இருந்து தொடங்கலாம். அதாவது ஈரோட்ல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஈரோட்டில் நடந்தது சம்பவம் கிடையாது, உண்மையான சம்பவம் சேலத்தில் நடந்திருக்கு. தமிழ்நாடு அரசு பேருந்தில் அரசு பேருந்து மட்டும் தான் போடுறாங்க, தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற குரல்கள் அங்கங்கே சமூக வலைதளங்களில் எழுந்தது. உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு நாங்கள் தான் பேர் வச்சோம். சங்கரிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தாலும் எங்களுடைய அண்ணாதுரை அவர்கள் தான் பேர் வச்சாரு, அதனால நாங்கள் நவம்பர் கொண்டாட மாட்டோம், பேர் வச்சனால தான் கொண்டாடுவோம்னு சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற அரசாங்கம் வம்படிக்கு தமிழ்நாடு என்று அரசாணை வெளியிட்ட நாளை கொண்டாடி முடிஞ்சு. பிள்ளைக்கு நீ பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடுவியா இல்லை பேர் வச்சனால கொண்டாடுவின்னு நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம்னு சொல்லக்கூடிய இந்த அரசு பேருந்து தமிழ்நாடு அரசு பேருந்து தமிழ்நாடுங்கிறது தூக்குனாங்க. அப்ப எந்த அரசியா இது, சோழ பேரரசா இல்ல மௌலிய பேரரசா நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். கர்நாடகாவில் கூட இதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. பக்கத்து மாநிலங்களில் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் அந்தந்த மாநிலத்துடைய பேர்ல தான் பேருந்துகள் அரசு பேருந்துகள் ஓடுது. ஆனா தமிழ்நாட்டை மட்டும் மாநில உரிமை பேசக்கூடிய, சுயாட்சி பேசக்கூடிய, தன்னுரிமை பேசக்கூடிய இந்த மாநிலத்துல தான் தமிழ்நாடு பேரை தூக்கிட்டு வெறும் அரசு பேருந்து வச்சிருந்தாங்க. இதை தமிழ்நாட்டுடைய உரிமை பேசக்கூடிய எந்த கட்சியும் போராடல. நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணிச்சுன்னு கேட்குறாங்கல்ல, அந்த நாம் தமிழ் கட்சி தான் சேலத்துல போராட்டங்கிறது இந்த மாதிரி இருக்கணும். அரசு பேருந்துல தமிழ்நாடுன்னு அடிச்சு அதை கொண்டு போய் ஓட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள். போராட்டம் யாருன்னா மாவட்ட பொறுப்பாளர் மட்டும் கிடையாது, நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர்கள். சேலம் மேற்கு தொகுதியுடைய வேட்பாளர், அதே போல சங்ககிரியுடைய வேட்பாளர் நித்யா அருண், 2 பேருமே காவல்துறையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் உண்மையில சம்பவம். நீங்க சம்பவம்ங்கிறது மாசு, பிளாஸ்ட், பக்கா மாசு, அது தீய கட்சி, நான் தூய கட்சி, இது சம்பவம் கிடையாது. நீங்க லட்சம் பேரை கூட்டி வச்சுக்கிட்டு நீங்க குப்பைத்தனமா பேசுவதில் சம்பவம். 100 பேர் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கான உண்மையான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, இனப்பற்றோடு மொழிப்பற்றோடு, அதுதான் சம்பவம். நாம் தமிழ் கட்சி அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பேருந்திலிருந்து தமிழ்நாடு தூக்கப்பட்டதை கண்டித்து இன்னைக்கு சேலத்தில் போராட்டம் நிகழ்த்திருக்காங்க. இது தமிழ்நாடு முழுக்க விரிவடைவதற்குள்ள தமிழ்நாடு முழுமைக்குடைய ஒவ்வொரு பேருந்து நிலையங்களையும் நாம் தமிழ் கட்சிக்காரன் நினைச்சா ஒரு நாள் இரவுல அந்த ஸ்டிக்கரை கொண்டு போய் ஒட்ட முடியும். இது ஸ்டிக்கர் அரசாங்கமா இருக்கு, ஸ்டிக்கர் அடிக்கக்கூடிய காசு உங்ககிட்ட இருக்கும், அதனால நீங்களே ஓட்டிட்டா நல்லது. இல்லைன்னா ஒரு அறிக்கை இது அண்ணன் சீமான் சொல்லல, நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்களேன்னு சொல்லல, தன்னெழுச்சியா அவங்க பண்ணிருக்காங்க. சேலம் தொடங்கிட்டாங்க. இப்ப அண்ணன் ஒரு அறிக்கை வெளியிட்டு தமிழ்நாடு முழுமைக்குடைய அரசு பேருந்துகளை என்னுடைய தம்பிமார்கள் போயிட்டு ஸ்டிக்கரை ஓட்டுங்கப்பான்னு சொன்னா ஒரே இரவுல, இது ஒன்றும் தவறான காரியம் கிடையாது, இது ஒன்றும் அஃபென்ஸும் கிடையாது. நீங்க திமுக தபால் நிலையங்களை போயிட்டு இந்தி அழிச்சாங்க, அது அவங்களுடைய அடிப்படையில் தார்மீக போராட்டம். அந்த போராட்டத்தை நம்மளும் வரவேற்கிறோம். இந்திய எழுத்தை அழிச்சாங்க. அதை விட முக்கியமான போராட்டம் நீ அழிக்கிற, நாங்க சேர்க்கிறோம். கும்பல் எப்பவுமே அழிக்கும், கூட்டம் எப்பவுமே சேர்க்கும். நீங்க எங்களுக்கு இந்தி ஒழிக்க என்பதை விட தமிழ் வாழ்க அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு வாழணும், தமிழ் வாழணுங்கிறதுக்காக நாங்க சேர்க்கிறோம். நீ அழிப்பதே நல்ல போராட்டம்னா சேர்ப்பது நல்ல போராட்டம் இல்லையா? அந்த அடிப்படையில் அண்ணன் சீமான் அறிக்கை வெளியிட்டா நிச்சயமாக தமிழ்நாடு முழுமைக்குடைய அரசு பேருந்துள்ள அந்த தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டப்படும். அப்பதான் உண்மையான சம்பவம் நடைபெறும். நிச்சயமா அது விரைவில் நடக்கும். அதுக்குள்ள தமிழ்நாடு அரசு திருத்தி கொண்டு தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை தமிழ்நாடு அரசு பேருந்துல சேர்க்கணும். சேர்க்கலன்னா பின் விளைவுகளை சந்திக்கும். அடுத்ததா ஒரு செய்தி என்னன்னா, திருவண்ணாமலையிலிருந்து, அதாவது திருவண்ணாமலையில் கடந்த 14ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் இளைஞரணி மாநாடு நடந்தது. நம்ம இதில் பேசியிருந்தோம் இல்லையா? அந்த நடுத்தர வர்க்கத்துக்கான மாநாடு. அந்த மாநாட்டு திடல்ல பள்ளமா இருக்கு, அதை நிறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மலப்பம்பாடி ஏரி, அங்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மலப்பம்பாடி ஏரியிலேருந்து அங்கே இருக்கிற சரளை மண்ணை 2000 லோடு எடுத்து ஏரியெல்லாம் தூர்வாரன்றீங்க. ஓ, இது தூர்வாடுறதா? ஆமா, ஏரியெல்லாம் தூர்வாரன்னு குறை சொன்னீங்க. இப்போ ஏரியை தூர்வாரி பள்ளமா இருந்திருக்கு, அங்கேருந்து தூர்வாரி கொண்டு போட்டிருக்காங்க. இது ஒரு குத்தமா? இதை எடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கட்சி பிரமுகராக இருக்கக்கூடியவரோட அருணாச்சலேஸ்வரா சர்க்கரை ஆலையில் கொண்டு போய் பதிக்க. கட்சிக்காரன் ஏவாவலோட சொந்தக்காரர் அவர். ஓ, அதாவது திருவண்ணாமலையில் 14ஆம் தேதி இளைஞரணி மாநாடு அப்படிங்கிற பேரில் திமுக ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடத்தப்பட்டது. அந்த மாநாடு குறித்து நம்ம தெளிவாக ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த மாநாடு அந்த இடம் பள்ளமான பகுதி என்பதனால, மேடு பள்ளமாக இருந்திருக்கு, அதை சரி பண்ணுவதற்காக இந்த குறிப்பிட்ட ஏரியிலிருந்து 2000 லோடு சரளை கற்களை அள்ளி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஏரியில் சரளை கற்கள் என்பது
அந்த ஏரியினுடைய நீர் வடிகட்டி. இப்போ நீங்க இந்த சரளக்கல்லை அள்ளும் போது அது என்னன்னா கீழே வந்து களிமண் வந்துடும். இந்த தண்ணி ஃபுல்லா கலங்கலா இருக்கும். இந்த மாதிரி தண்ணி கலங்களுக்கு இல்லைங்க, தண்ணி வடிகட்டக்கூடிய திறமை அது இழந்துரும். நீ களி வந்துருச்சு அப்படின்னா அடுத்து அந்த ஏரியில எளிதாக புல்லு முளைச்சிரும். இப்படி களி வந்துச்சுன்னா களிக்குள்ள புல்லு தானே, இப்போ ஏரிக்குள்ள புல்லு முளைக்கும். இப்போ ஒரு மழை காலங்கள் இல்லாத காலங்கள் வறண்ட காலம் வரலுதுன்னா இந்த சரளை கற்கள் இருக்கிற பொழுது ஏரி வந்து வறட்சி ஆனா கூட ஏரி பாதுகாக்கப்படும். ஆனா சரளக்கல்ல பூரா நீ அள்ளிட்டீங்கன்னா களிமண்ணு கீழே வரும். களிமண்ணு கீழே வரும்போது எளிதா அது வந்து அந்த ஏரியை நாசமாயிரும். அந்த நீர்பிடிப்பு வந்துங்கிறது முழுக்க முழுக்க வத்து போயிடும். அது ஒட்டுமொத்தமான இன்னொன்று மண் அரிப்பு ஏற்படும். சரளைக்கற்கள் இருக்கும்போது அந்த மண்ணரிப்பு ஏற்படாது. சரளைக்கற்கள் அந்த ஏரியை பாதுகாக்கும். இப்போ மண்ணரிப்பு ஏற்படும். அது மிகப்பெரிய அளவில் விவசாய நிலத்தை பெரிய அளவில் பாதிக்கும். இந்த குறித்து எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல் நீங்கள் ஒரு 10 ரோடு எடுத்தங்க, ஒரு இடத்துல ஒரு அந்த கரையோரம் வெட்டணும், அள்ளி போட்டோம், இல்லை கரையின் ஓரமாக இந்த தண்ணி இல்லாத பகுதியில் எடுத்தால் பரவாயில்ல. 2000 லோடுங்கிறது எவ்வளவு? இது யார் அனுமதியோடு எடுத்தீங்க? நீங்க மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிக்கு கீழே போனா கூட அந்த மண்ணு வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்ன்றீங்க, அரசுக்கு சொந்தம். அந்த அரசுக்கு சொந்தமானதை ஒரு கட்சி, அது ஒன்றும் அந்த கட்சி அரசினுடைய கூட்டம் இல்லையே, திமுக கட்சியினுடைய கூட்டம் தானே. இந்த கூட்டத்துக்கு 2000 லோடு சரளக்கல்லை எடுத்துன்னு போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அதை எதிர்த்து போராடிய விவசாயிகள் மீது எடுத்த மேலதான் வழக்கு போடணும் நியாயப்படி. ஆனா எதிர்த்து போராடிய உழவர் பாதுகாப்பு பேரனுடைய மரியாதைக்குரிய விவசாயி அருள் அவர்கள், அவர் வந்து ஏற்கனவே வந்து மேல்மா விவசாய போட்டதுக்காக போராடியதற்காக குண்ட சட்டத்தை கைது செய்யப்பட்டார். அவர் உட்பட 19 பேர் கைது செய்யப்பட்டாங்க கடந்த 2023ஆம் ஆண்டு. அப்புறம் ஒட்டுமொத்தமான எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுத்த பிறகு, தொடர்ச்சியா நாம் தமிழ் கட்சி எல்லாம் பேசிய பிறகு அருள் உட்பட எல்லாருடைய குண்ட சட்டத்தையும் ரத்து செய்திருந்த அரசு இப்ப மீண்டும் 22 விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த அரசு தவறு செய்து அந்த தவறை சுட்டி காட்டுகிற நபர்கள் மீது வழக்கு போடுது. ஏன்னா அவன் போராட்டம் பண்ணிட்டானா. போராட்டம் பண்ணது தப்பா இல்ல இந்த சரளை கற்களை அழுவது தப்பா? இப்ப எந்த மாதிரியான அணுகுமுறை இந்த அணுகுமுறை தவறானது? இதை எதிர்த்து நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு நீண்ட அறிக்கை போட்டிருக்காங்க. அவர் மீதான வழக்கை வந்து ரத்து செய்யணும், உடனடியாக அந்த அவங்க எல்லாத்தையும் விடுதலை செய்யணுங்கிற அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஈரோட்டில் நடந்த சம்பவம். ஈரோட்டில் வந்து இன்னைக்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, தளபதி விஜய்க்கு ஓட்டு போடலாம், எல்லாத்தையும் நான் விஷத்தை வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு. இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்கள் அப்பா அம்மா பார்த்து தான் இருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ நீ 9 வரையும் நீ ஓட்டு போட சொல்கிற, இந்த ஒருத்தருக்காக 41 பேரை கரூரில் பழி கொடுத்தவனுக்காக 9 பேர் உயிர் முக்கியமா அந்த பொண்ணோட உயிர் முக்கியமா அப்படிங்கிறது அவங்க குடும்பம் தான் முடிவு பண்ணணும். நீ ஓட்டு போடலைன்னா நான் விஷத்தை வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றது எந்த மாதிரியான மனநிலை? அப்போ இதெல்லாம் எந்த மனநிலை இருக்கு பாருங்க. அந்த மனநிலையே முதல்ல ஆபத்தானது. விஜய் வந்தால் அவர் வந்து ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்கு, ஈரோடு மாவட்டத்துக்கு இதை செய்வார், அதனால் என் குடும்பத்தாரை நான் வாக்களிக்க வைப்பேன். பெண்களுடைய பாதுகாப்பை அவர் உறுதிப்படுத்துவார். எப்படி உறுதிப்படுத்துவார்? பெண்கள் மீதான கை வைத்தால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலையை அப்படின்னு பாகுபலி படத்தில் சொன்னது போல அவர் வந்து பெண்கள் பாதுகாப்பு என்று ஒரு தனி சட்டத்தை உருவாக்குவார். பெண் குழந்தைகளை வன்புணர்வு செய்தால், பெண்களை தொட்டால் உடனடியாக அவர்கள் கைது, சிறை, அவர்களுக்கான தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னா அது பரவாயில்ல. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அவர் வந்து நடவடிக்கை எடுப்பார். லாக்அப்டத்துக்கு இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பார். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை சரி செய்வதற்கு இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பார். 9 லட்சம் கோடி கடனை அவர் இந்த திட்டம் கொண்டு வர போறாரு. இந்த திட்டத்தின் மூலமாக 9 லட்சம் கோடி கடனையும் அவர் அடைக்க போறாரு. அதன் மூலமாக தமிழ்நாட்டை கடன் இல்லாத மாநிலமா அவர் மாற்ற போறாரு. இல்லை இனிமேல் கடன் வாங்காத மாநிலமா மாற்ற போறாரு. காவிரி சிக்கல் இருக்கு, கர்நாடகா முதலமைச்சர் கூட உட்கார்ந்து பேசி அவர் வந்து சரி பண்ணுவார். காவிரியில் தண்ணி தரலையா, நான் நெய்வேலி மின்சாரத்தை தரமாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா அது நல்ல இது. காவிரி பிரச்சனையில பேசினா ஜனநாயகன் படம் ஓடாதுங்கிறதுக்காக ஈரோடு வந்துட்டு காவிரி பிரச்சனையே பேசாம போற ஒருத்தர் காவிரி பிரச்சனையை எப்படி தீர்ப்பாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. முல்லை பெரியாரை பத்தி பேசினா கேரளா ஃபேன்ஸ் கோச்சுக்குவாங்க. கேரளாவில் அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க. கேரளா ஃபேன்ஸ் கோச்சுக்கணும். முல்லை பெரியாருங்கிற வார்த்தையே வாயில உச்சரிக்காத ஒருத்தர். ஆந்திரா காட்டுக்குள்ள 22 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதோ இல்லை பாலாட்டு சிக்கலை பத்தி பேசினா ஆந்திராவில் படம் ஓடாது, தெலுங்கானாவில் படம் ஓடாது அப்படிங்கிறத அதை பத்தி பேச மாட்டாரு. இப்போ ஜனநாயகன் படம் வர்ற வரைக்கும் இந்த 3 மாநில சிக்கல் குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. கச்சத்தீவுக்கும் அது எப்படி மீட்டெடுக்கணும், அது மீட்டெடுக்கணுமா மீட்டெடுக்க கூடாதா அப்படிங்கிற எந்த பார்வையும் அவர்கிட்ட கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த சிக்கல்களை எப்படி தீர்ப்பார், தமிழ்நாட்டினுடைய சிக்கலை, தமிழர் சிக்கலை எப்படி தீர்ப்பாரு அப்படிங்கிற எந்த புரிதலும் இல்லாத ஒருத்தருக்கு ஏன் ஓட்டு போடணும்? அதெல்லாம் தெரிந்த பெண் வந்து விஜய்கிட்ட இந்த கொள்கை இருக்குங்க, இந்த ஐடியாலஜியை பின்பற்றாரு, இளைஞர்களை நல்வழிப்படுத்துறாரு. நீங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு, பணம் வாங்க கூடாதுன்னு சொல்றாரு.
மது அருந்தக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் வந்தா பூரண மது விலக்குன்னு சொல்றாரு. இல்லையே, நாங்கள் வந்தால் மதுக்கடையை மூடுவோன்னு சொல்லல, அரசு நடத்தாது தனியார்ட்ட கொடுத்துருவோன்றாங்க. பாட்டில் மேல 10 ரூபா வாங்குறதா அவருக்கு பிரச்சனை. பாட்டில் விற்கிறது பிரச்சனை. பாட்டில் விற்கிறது பிரச்சனை கிடையாது. அவர் வந்து பாட்டிலுக்கு மேல 10 ரூபா தான் அவருக்கு பிரச்சனை ஒழிய பாட்டிலுக்கு வந்து விற்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொன்னு பூரண மது விலக்கும் கொண்டு வருவாங்கிறதும் அவருக்கு இது இல்லை. இலவசம் கொடுப்போம், ஆனா இலவசத்தை வந்து நான் சலுகைன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. கல்வி இலவசமா கொடுப்பேன், மருத்துவத்தை இலவசமா கொடுப்பேன், தூய குடிநீரை இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா விஜய்க்கு ஓட்டு போடணும். எதுக்கு ஓட்டு போடணும்? ஒரு பெண்ணாக விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும் கேள்விக்கு பதில் சொல்லுவேன். நான் விஜய் படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு, 33 வருஷமா நடிச்சிருக்காரு. அவர் படத்தையே நாங்க நம்பி பார்க்க போறோம், நம்பி பார்க்க போற எங்களை அவர் எப்படி சொல்றாங்க பாருங்க. இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு அருவருப்பா இருக்கு. ஒரு தமிழனாக, தமிழ் இனத்தில் பிறந்தவனாக எனக்கு அருவருப்பா இருக்குங்க. திரையரங்கில் அவர் படத்தை பார்க்க போனோம், எங்களை அவர் ஹாப்பியா தானே வச்சிருந்தாரு. அது மாதிரி ஆட்சியை கொடுத்தாலும் ஹாப்பியா வச்சிருப்பாரு. எங்களுக்காக இவ்வளவு போராடி இருக்கிறாரு, இவ்வளவு போராட்ட களங்கள்ல அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நீங்க வேணா நீங்க அண்ணன் சீமான் சொன்னதுதான். நீ சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், தலைவர் பிரபாகரன், இல்ல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ஏன் நம்முடைய முப்பாட்டன் முருகன் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சு விஜய் ஒரு பக்கம் வச்சிங்கன்னா இவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை விஜய் தான்வாங்க. முருகனா விஜயா, விஜய் தான். ராஜராஜ சோழனா விஜயா, விஜய் தான். தீரன் சின்னமலையா விஜயா, விஜய் தான். காளிங்கராயரா விஜயா, விஜய் தான். அப்படிங்கிற இளைஞர்கள் இருக்காங்க. படம் பார்க்க போனோம், எங்களை நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு, அதனால வந்து சினிமா அவர் அரசியலுக்கு வந்தாலும் எங்களை வந்து நல்லா வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றது மூளை மழுங்கி மூளையை வீட்டிலே கலட்டி வச்சுட்டு வந்த ஒரு ஆளை மட்டும் தான் பேச முடியும். கண்டிப்பா. நீங்க திரைப்படத்தில் விஜயை விட நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. என் தனுஷ் என்டர்டைன்மெண்ட் பண்ண மாட்டாரா? சிம்பு என்டர்டைன்மெண்ட் பண்ண மாட்டாரா? விஜய் சேதுபதி பண்ண மாட்டாரா? ரஜினிகாந்த், கமலஹாசன் என்டர்டைன்மெண்ட் பண்ணலையா? இன்னைக்கு இப்போ பிரதீப் ரங்கநாதன் என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காப்ல. அவங்கவுங்க காலகட்டத்தில் அவங்கவுங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கும் அரசியலுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்கு? சினிமாவுக்கு நாங்கள் நம்பி 120 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து போனோம், எங்களுக்கு 5 ஃபைட்டு, 5 பாட்டு, 5 காமெடி காட்சி, ட்ராக்கு வச்சு நல்லா மகிழ்ச்சியாக வச்சிருந்தாரு, அதனால எங்களுக்கு அரசியலுக்கு வந்தால் எங்களை மகிழ்ச்சியாக வச்சிருப்பாருன்னு ஒரு பொண்ணு பேசுது அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த வாக்கு யாருடைய வாக்கா இருந்தா என்ன? இது ஒரு கேடுகட்ட வாக்கு தானே. இந்த வாக்கு யார் வாக்கான இருக்கட்டும், இது வந்து அவங்களுக்கு விழுந்த வாக்கு, இவங்களுக்கு விழுந்த, இது ஒரு பைத்தியகரத்தனமான வாக்கு. நீங்க தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படிங்கிறான் யாரு, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டான். இந்த குணமா? சினிமாவில் வந்து கை தட்டணும், ரசிச்சோம், இப்ப அரசியலுக்கு வந்தார், நாங்க ஓட்டு போடுவோம், நடிச்சா நோட்டை கொடுப்போம் அவர் வாழ, நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை கொடுப்போம் எங்களை ஆள அப்படிங்கிறது எந்த மாதிரியான அணுகுமுறை? இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கு, இத்தனை மாநிலங்களையும் இவருக்கு இணையான சூப்பர் ஸ்டார்ஸ், மெகா ஸ்டார்ஸ், மிகச்சிறந்த சூப்பர் ஹீரோஸ். சொல்ல போனா இவருக்கு வந்து பெரிய அளவில் நடிப்பு திறப்பு கிடையாது. எனவே தேசிய விருது வாங்கியிருக்காரா? எதுவுமே கிடையாது. ஒன்று பெரிய டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார். பாட்டில் இவர் வந்து அப்படியே 7 கட்ட 8 கட்ட போறாலும் கிடையாது. அப்புறம் ஒன்று கிளறடா அப்படி அப்படி பாடக்கூடிய ஆள் தான். அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. உங்க அப்பா இருந்ததுனால, உங்க அம்மா இருந்ததுனால, உங்க மாமன்லாம் இருந்ததுனால தூக்கி பூஸ்ட் பண்ணி பூஸ்டப் பண்ணி மாமியாருக்கு சோப்புற மாதிரி காய்ச்சல வச்சு, சொல்ல போனா ஒரு 3 நடிகை, அந்த 3 நடிகையுடைய பெரும் தியாகத்துல தான் இவர் வந்து அவங்களுடைய தாராள மனசுல, அவங்களுடைய கொடை உள்ளத்துல இவர் வந்து வளர்த்து விடப்பட்டாரே ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இவர் வந்து ஒரு ஆகச்சிறந்த படத்தை எடுத்துட்டாருங்க, பெரிய இன்டலெக்சுவலுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நடிப்புல சக்கரவர்த்திங்க, அவரை மிஞ்ச முடியாதுங்க அப்படின்னு இருக்கா? டான்ஸ்ல இவரை விட பெஸ்டா ஆடக்கூடிய பிரபுதேவா மாஸ்டர் இருக்காங்க, சுந்தர மாஸ்டர் இருக்காரு, ராஜீவ் சுந்தரம் இருக்காரு, லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காரு டான்ஸ்ல. அதே போல பாட்டுலையும் இவரை விட சிறந்த பாட்டை பாடக்கூடிய, இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பாட்டு பாடுறாரு, தனுஷ் பாட்டு பாடுறாரு, பாட்டு பாடுறாரு, அதனால நாங்க ஓட்டு போடுவோம்னா அப்புறம் வந்து எஸ்பிபி பையன் அப்படியே எஸ்பிபி சரண் நல்லா பாடுவாப்ல. ஆமா, ஆகச்சிறந்த பாடகர். அதை விட வந்து பி சீனிவாஸ் நிறைய பேர் இருக்காங்க பாடகர்கள் வந்து. இப்போ உதித் மேனன், உன்னி மேனன், இவங்கெல்லாம் ஆகச்சிறந்த பாடல்களை பாடுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டுடலாமா? அவங்கள வந்து நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கிடலாமா? நடிச்சுட்டா நாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னா யோகி பாபு சிறப்பாக நடிக்கிறாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு சொல்ல போனால் வடிவேல மாதிரி நடிக்கக்கூடிய, சிவாஜி கணேசனுக்கு பிறகு வடிவேல மாதிரி நடிக்கக்கூடிய ஆளே கிடையாது. வடிவேல் பக்கத்தில் எவனுமே நிற்க முடியாது. ஆகச்சிறந்த நடிகர் வடிவேலு. அப்போ வடிவேலு நாளைக்கு முதலமைச்சராகி உட்கார வச்சிடலாமா அவர் தேர்தலுக்கு வந்துட்டா? அப்படி கிடையாதுல்ல. இந்த மாநிலத்தை எப்படி பாதுகாக்க போறாரு, இந்த மாநிலத்துடைய சிக்கலை எப்படி தீர்க்க போறாரு, என்ன கொள்கையை முன்வைக்கிறாரு, எந்த கோட்பாட்டுக்குள் நிற்க போறாரு, அவருடைய இலக்கு என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எதுவுமே இல்லை. செப்டம்பர் 27க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்த பயப்படுறாரு. கரூர்ல
செப்டம்பர் 27 அந்த சம்பவத்துக்கு பிறகு 4 நாட்கள் வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு சத்தியமா நினைச்சிருக்காரு நேபாளத்துல மக்கள் வந்து அடிச்சு விரட்டினாங்கல்ல, அது மாதிரி எங்களை அடிச்சு விரட்டிடுவாங்க அப்படின்னு. வீட்டுக்குள்ள நம்ம வீட்டை உடைச்சிருவாங்களா ஜான், நம்ம வீட்டை அடிச்சிருவாங்களா ஜான், அந்த அளவுக்கு விவரமே இல்லாத ஒரு மனுஷனா சத்தியமா நினைச்சிருக்காருங்க. இது முக்கியமான ஒரு நபர் என்று சொன்னது. அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஜயனுடைய ஒரு கல்லூரி கால நண்பர், ஒரு நடிகராகவும் இருக்காரு. சாட்டைக்கு அங்கேயே ஆள் இருக்கா, நமக்கு ஆள் இல்லாதுன்னு. அப்பதான் தெரிஞ்சு ஒரு திருமணத்துல விஜயருடைய நெருங்கிய ஒருத்தரை சந்திக்கிறேன். அவர் சொன்னார் விஜயை பத்தி ஒரு வார்த்தை, இவர் 4 நாள் வீட்டை பூட்டிக்கிட்டு நேபாளத்துல வந்த மாதிரி அடிச்சு விரட்டிடுவாங்கன்னு சொல்லும் போதும் அவர் சொன்னது சரியா இருந்துச்சு. அவன் அப்படிப்பட்டவன் பாடினார் என்கிட்ட. அதனாலதான் நீங்க பேச மாட்டீங்க. அவர் அப்படிப்பட்டவன் பா புரிஞ்சிருச்சு. அதை பத்தி நீங்க எங்கேயுமே பேசல. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. அது வேணாம், தனிப்பட்ட சந்திப்பை நம்ம எப்பவுமே வெளியே சொல்லக்கூடாது. அவர் சொன்னது சொல்றேன். அப்பதான் யோசிச்சுக்கிட்டேன், ஓஹோ அப்படிப்பட்ட 4 நாள் பயந்து போய் கிடந்திருக்காப்ல. இயல்பிலேயே அவருடைய உண்மையான கேரக்டர் என்னன்னா இதுதான் உண்மையான கேரக்டர். இந்த ஸ்டேஜில் பேசுறதுலாம் வந்து ஆச்சா பூச்சா, இந்த தூசு மாசு, இந்த தீய சக்தி தூய சக்தி, அதெல்லாம் சும்மா மேடைக்காக. உங்களுக்கு தெரியுமா, அந்த 4 நாள்ல இவர் யாரை எதிர்க்கிறாரோ, டிவிக்கே டிஎம்கேல அவங்கள நெருக்கமான ஆள் போய் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எங்க அங்கிள் வந்து உங்களை எதுவும் செய்ய மாட்டாரு, கைது பண்ண மாட்டாரு, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காப்ல. அழுவாத கண்ணை தொடச்சுக்க அப்படின்னு. எங்க அங்கிள் நோட் த பாயிண்ட் மை லார்ட், எங்க அங்கிள் உங்களை எதுவும் செய்ய மாட்டாரு, நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு அந்த தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இவர் அப்படியா, சரிங்க, ஓகே ஓகே ப்ரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு, சிஎம் சார் நீங்க ஏதாவது பண்ணா என்னைய பண்ணுங்க, என் ஆட்களை விட்டுருங்க அப்படிலாம் சொன்னது. இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகுதான் எங்களை அங்கிள் எதுவுமே பண்ண மாட்டாரு சார்ங்கிற வார்த்தையை போட்டு பேச. இன்னைக்கே 50 சார் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, வெற்றி நிச்சயம் சார், கான்ஃபிடண்டா இருங்க சார், மகிழ்ச்சி சார். வெற்றி நிச்சயம் கான்ஃபிடண்டா அவருக்கு சொல்றாப்ல. நீங்க எல்லா கூட்டத்திலயும் வந்து வெற்றி நிச்சயம், நண்பா நண்பி தைரியமா இருங்க, வெற்றி நமக்கு தான், நன்றி வணக்கம், வெற்றி நிச்சயம், அடுத்த கூட்டத்தை சந்திப்போம் பாப்ல, கான்ஃபிடண்டா இருங்க வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்ல. இப்ப என்ன, வெற்றி நிச்சயம் சார், கான்ஃபிடண்டா இருங்க சார், சந்திப்போம் சார். அவர் கான்ஃபிடண்டா இருக்கணும். எதுக்கு கான்ஃபிடண்டா இருக்கணும்? அவரை பார்த்து சொல்லிட்டு இருக்காப்ல, வெற்றி நிச்சயம் சார் உங்களுக்கு, கான்ஃபிடண்டா இருங்க சார் அப்படின்னு. இது அடுத்தவனை பார்த்து நீங்க அதாவது என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசுவது. இதை தான் நம்ம கேட்குறோம். என்னன்னா, ஒரு கூட்டத்துக்கு வரக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் படிச்சிருப்பாங்க. இன்னொன்று கொங்கு மக்களை பற்றி தெரியும் நமக்கு. எல்லாருமே படித்தவர்கள், எல்லாருமே வந்து வேலைக்கு செல்றவங்க, யாருமே வந்து அவங்க வந்து சோம்பேறியா இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது. உழைப்பால் உயர்ந்த மக்கள் அவங்க. எல்லாம் தொழிற்சாலைகள் இருக்கு, விவசாயம் இருக்கு, எல்லாருமே ஏதோ ஒரு பின்னணியில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களே இந்த நிலைமையில் இருக்காங்கன்னா, இன்னும் படிப்பறிவில்லாத பல்வேறு மாவட்டங்களும் பல்வேறு கிராம பின்னணி அவங்கெல்லாம் எந்த நிலைமையில இதை எடுத்துக்கொள்வாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப இது எதை நோக்கியும் போகாத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்போதுமே இருக்கு. அந்த கூட்டம் தான் விஜயை ஆதரிக்குது. அதாவது திரையில வந்து பெரிய பிரம்மாண்டமா வந்தவன் தரையிலையும் இப்படி பண்ணிடுவான் அப்படின்னு நம்புறாங்க. தன்னால் முடியாததை சினிமாக்காரன் ஒருத்தன் வந்தா அவன் செய்வான். இப்ப என்னன்னா, நம்மளால ஒரு 4 பேர் அடிக்க முடியாது, நம்ம ஒருத்தன் அடிக்கலாம். ஆமா, ஒருத்தனை நமக்கு இணையா ஒருத்தன் வந்தா நம்மள அடிக்கலாம், 2 பேரை சமாளிக்கலாம். 2 பேரை சமாளி நமக்கு ஒரு 4 குத்து விழும், நம்ம ஒரு 4 குத்து குத்தலாம். இதான் யதார்த்தம். கராத்தே பிளாக் பெல்ட்டே வந்தா கூட ஒரு 4-5 பேரை சமாளிக்க முடியும், அவ்வளவுதான். இல்ல ஒரு பாக்ஸிங் கிக்ஸிங் பண்ணி வச்சிருந்தா கூட 4-5 பேரை, ஒரு கம்பு கம்பு இருக்கு, கத்தி கத்தி இருக்கு அப்படின்னா சமாளிக்கலாம். திரைப்படத்துல 12 பேர் 100 பேர் வந்தா கூட 100 பேரையும் வந்து ஒரு கோடாலியை வச்சு அடிச்சு வெட்டி வீழ்த்துவாப்ல. ஆனா எந்த வழக்கம் அவர் மேல பதிவு பண்ண முடியாது. அப்ப நம்மளால முடியாத ஒருத்தன் செய்யறான். பெரிய ராணுவமே வந்து அடிச்சு வீழ்த்துறான். ஒரு மாலை வந்து தீவிரவாதி ஹைஜாக் பண்ணா கூட அந்த மாலில் இருக்கிற எல்லா தீவிரவாதியும் கொண்டுட்டு அந்த மாலில் இருக்கிற மக்களை காப்பாத்திடுறான். கிளைமாக்ஸில் வந்து பெரிய வெள்ளம் கடற்கரையில் கப்பலில் கட்டி போட்டு பின்கையை வச்சா கூட அவுத்து விட்டு ஒண்டிக்கு ஒண்டி அவனை மோதி அவன் கையை உடைச்சா கூட கையை சரி பண்ணிட்டு வந்துடுவான். இப்படி சுத்தினால கதி பெரிய ஆர்த்தோபெடிஷன், அவர் ஆர்த்தோ டாக்டர், எல்லாம் ஒட்டிக்கும். புத்தூர் மாவட்டத்தில் 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காப்ல, கையை ஒட்டி விட்டுருவாப்ல. கிள்ளி படத்துல கையை உடைச்சு விட்டா கூட கையை பூச்சி சதுல போட்டாச்சு எப்படா சரியாகும் அப்படின்னு ஒருத்தனும் கேட்க மாட்டான். அப்படி சரி பண்ணி அப்படி அடிப்பாரு. அப்படிங்கும்போது நம்மளால முடியாத அடிக்கிறான்டா, போதை சாம்ராஜ்யத்தை ஒழிச்சு கட்டிடுறான்டா அப்படிங்கிற அந்த மணல் இருக்கு பாருங்க. அப்ப இவன் தரைக்கு வந்து அரசியல் பண்ணாலும் பண்ணுவான்னு நம்புறாங்க. அப்படி கிடையாது. திரை வேறு தரை வேறு. திரை வேறு தரை வேறு என்பதுக்கு எடுத்துக்காட்டு கரூர் சம்பவம். ஆமா, கரூர் சம்பவத்துல வீராதி வீரனாக சூராதி சூரனா இருந்திருந்தா முடிஞ்சா என் மக்களை தொட்டு படுறா, நான் என் மக்கள் கூட நிற்பேன், நான் அரசு மருத்துவமனை தான் நிற்பேன், நீ தொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா சிஎம் போயிருக்க மாட்டார், செந்தில் பாலாஜி போயிருக்க மாட்டார், மகேஷ் போயிருக்க மாட்டார், யாரும் போயிருக்க மாட்டாங்க, நம்மளும் விமர்சனம் பண்ணிருக்க மாட்டோம்.
இப்போ ஈரோட்டுக்கும் கரூருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுங்க? நீங்கள் அடிக்கடி போய் அங்கே போகிறாரு என்ன ஒரு 1.5 மணி நேரம் தூரம் தான் அது. ஈரோட்டுக்கும் கரூருக்கும் 1.5 மணி நேரம் தூரம். 1.5 மணி நேரம் தூரத்தில் கடைசியாக நீங்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் 41 உயிரிழப்பு நடந்திருக்கு. அந்த 41 உயிரிழப்பில் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு எதிர்கட்சியிலும் உங்களை வன்மையாக கண்டிச்சிருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? நல்லவனா இருந்தா 41 பேர் உயிரிழப்புக்கு இரங்கல் இந்த கூட்டத்தில் தெரிவிச்சிருக்கணும். போன கூட்டத்தில் இப்படி நடந்துச்சு தெரிவிச்சிருக்கணும், தெரிவிக்கலை. ஈரோடுக்கு வந்தவர் அதே சேட்டல் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் தாமதமாக ஏறலாம். கரூரில் போய் பார்த்து வரதுக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆயிரும்? கரூரை பற்றி வார்த்தையே இல்லையே. அட்லீஸ்ட் அவங்களோட படத்தை வச்சாவது மரியாதை. கரூரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுற. கரூரில் கடந்த முறை இப்படி நடந்துருச்சு, இனிமேல் என் கூட்டத்தில் இப்படி, அதுதான் ஒவ்வொரு முறையும் பதிவு பண்ணுறேன். ஏன் இந்த வார்த்தை வர மாட்டேங்குது? அவ்வளவு கல் நெஞ்சா சாகுற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நான் இருப்பேன்னாங்க. ரெசார்ட்ல கூப்பிட்டு நீங்க தனித்தனியா காலில் விழுந்தது யாருக்கும் தெரியாது, அந்த குடும்பத்துக்கு காலில் விழுந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றான்னா, விஜய்க்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, சனி பகவான் பண்ணிட்டாரு, குரு பகவான் பண்ணிட்டாரு, சூது நடந்துச்சு, சதி நடந்துச்சு அப்படின்னு பேசுவதே. அப்ப இது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது சரி, இது ஒரு அநாகரிகமான கூட்டமா இருக்கு, இது எப்படி திருந்த போகுது அப்படிங்கிற கேள்விதான் வருது. இப்போ இந்த கூட்டம் இப்படி இருக்குது. இந்த கூட்டத்தோட முக்கிய பிரமுகர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது லாட்ரி மருமகன் இருக்கார் இல்லையா, அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார். அதாவது என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் செயின்ட் ஜார்ஜி கோட்டைக்கு தளபதி போறது உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்ப செங்கோட்டையன் வரதுக்கு முன்னாடி உறுதி ஆகலையா? இல்ல, மொத்த கூட்டமே பஞ்சதான் பேசுச்சு. செங்கோட்டையன் வந்துட்டாரு, செயின்ட் ஜார்ஜி கோட்டைக்கு போயிடுவோம், இது வந்து தளபதியோட கோட்டை, அதனால நீங்க உறுதிப்படுத்துங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டை. யாரு? புஷி ஆனந்த். இவர் வந்து இது நீங்க எல்லாம் வந்து கொள்ளையடிச்ச காசை வச்சு நிக்கிறீங்க, நான் இந்த மக்களோட மாசை வச்சு நிக்கிறேன். காசு மாசு, நான் என் மக்களை நம்பி நிக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல. நீங்க கொள்ளையடிச்ச காசை நம்பி நிக்கிறீங்க, நான் இங்க இருக்கிற மாசை நம்பி நிக்கிறேங்கிறாரு. அப்ப இந்த மாஸ் மென்டாலிட்டி இருக்கு பாருங்க, அது பேராபத்து. மாஸ் அப்படிங்கிறது, இந்த மாசை வச்சு நீங்க என்ன புரட்சி நடத்துறீங்க? ஓட்டு போடுவது புரட்சியா? முதலமைச்சர் ஆவது மட்டுமே புரட்சியா? அதுக்கு முன்னாடி மக்களுக்காக போராடியா? இப்ப எம்ஜிஆர் வந்தாருன்னா 1952 இருந்து 72 வரைக்கும் 20 வருஷம் மக்களோட நின்னாரு, பயணப்பட்டாரு, கிராமத்துக்கு போனாரு. அண்ணாதுரை எல்லா களத்து நின்னாங்க, அடி வாங்கினாங்க, மிதி வாங்கினாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. நீ எதுவுமே பண்ணாம மாஸ் வச்சு நான் நேரடியாக சிஎம் ஆயிருவேன், நான் இந்த மாசத்தை வச்சு இந்த உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். யாருக்கு? உங்களுக்கு. அது வந்து ஒரு விதமான சத்தம் கேட்டுக்கணும் அவருக்கு சொல்றாரு. இந்த கைத்தட்டு, இந்த விசிலு, இந்த ஆரவாரம், இந்த டிவிக்கு, இந்த விஜி, இந்த தளபதி, இதெல்லாம் ஒரு போதை. கேட்கல சத்தமான்றாப்ல, இதெல்லாம் போதை. இப்படி சத்தமா, அதாவது லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாண்டா பாருங்க, அது ஒரு வகையான போதை. இது வந்து ஒரு வகையான ஒரு சைக்கோபேத் மனநிலை இது. அப்ப இந்த சத்தத்தை நிப்பாட்டிட்டா டிஸ்டர்ப் ஆயிடுவாப்ல. இந்த 2-3 மாசம் அந்த சத்தம் இல்லாம இருந்துச்சு பாருங்க, அது சத்தமே இல்லாம இருந்தா ஆள் டிஸ்டர்ப் ஆயிட்டாப்லையா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல இருக்காப்ல. அந்த சத்தத்தை கேட்கணும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தியேட்டர்ல சத்தம் கேட்டு பழகினவங்க, ஆடியோ லாஞ்சில் சத்தம் கேட்டு பழகினவங்க தன்னை வந்து கொண்டாடணும். ஏன் இந்த மாதிரி மனநிலை வரும்? யாருக்கு வரும் அப்படின்னா, யாருக்கு தன் மீது நம்பிக்கை இல்லையோ, யார் ஒருவனுக்கு வந்து அதீதமான கொண்டாட்டம், அதாவது தன்னுடைய தகுதியை மீறி இந்த கிடைக்கும். இப்போ விஜய்க்கு வந்து தகுதியை மீறிய கொண்டாட்டம். இப்போ அவரை விட சிறந்த நடிகர்களும் சிறந்த மனிதர்களும் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒன்று விஜய் கிடைச்சிச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னு அப்படின்னா, சரி நம்மளை போய் இப்படி கொண்டாடுறாங்களே அப்படிங்கிறது ஒரு அதாவது அந்த இன்ஃபீரியாரிட்டியில் வந்து சுப்ரியாரிட்டி, தாழ்வு மனப்பான்மையில் வந்த ஒரு மேலாதிக்க மனநிலை, அந்த தாழ்வு மனப்பான்மையில ஒரு மேலாதிக்க மனநிலை வந்துருது. நம்மளை போய் கொண்டாடுறாங்களே அப்படின்னு கேட்டுட்டே இருக்கணும், சத்தம் கேட்கணும். அதனாலதான் ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும். அரசியல் எதிரி அவங்க கத்துறது அவருக்கு வந்து. நீங்க வள்ளுவர் கூட்டத்தை பத்தி ஒரு விஜய் பேசுறாரு, வள்ளுவர் கூட்டத்துக்கு செய்யறாங்க, இதுக்கு செய்யல அப்படின்றாரு. வள்ளுவர் கூட்டத்துக்கு செய்யறதுக்கும் ஈரோடுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஈரோட்டில் அவன் கலைஞர் கருணாநிதி பேர்ல பேருந்து நிலையம் கட்டுறாங்க, கலைஞர் பேர்ல பேனாசலை வைக்கிறாங்க, கலைஞர் கோட்டம் கட்டுறாங்க, கலைஞர் பேர்ல வந்து நூலகம் கட்டுறாங்க, இதுக்கெல்லாம் கோடியே செலவு பண்றாங்க. நூலகம் தேவைதான், ஆனா 250 கோடிக்கு வேண்டாம், நம்ம எல்லா ஊருக்கும் கட்டுக்கின்றோம். எல்லா ஊர்லயும் நூலகத்தை கொண்டு வா, 6500 நூலகங்களை தமிழ்நாட்டுல 12,000 கிராமத்துக்கு கொண்டு வா, ஒரே இடத்துல டம்ப் பண்ணாத அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஆனா வள்ளுவர் கூட்டத்தை இங்கே ஏன் மென்ஷன் பண்றாருன்னா, இன்னைக்கு வள்ளுவர் கூட்டத்தில் சிவகார்த்தியினுடைய பராசக்தி படத்தினுடைய ஒரு நிகழ்வு நடக்குது. பராசக்தி உலகம் அப்படின்னு ஒரு கண்காட்சி நடக்குது. சினிமாவில் தன்னை விட ஒரு சின்ன பையன், தன்னை விட 30 வருஷம் கழிச்சு வந்த ஒரு பையன் இன்னைக்கு மேலே ஏறி தனக்கு ஈக்குவலான ஒரு கிரேஸில் போயிட்டு இருக்கான். ஒரு ஓப்பனிங் உருவாகுது. எல்லா திறமைகளும் இல்லை ஒரு நடிகனாக சிவகார்த்திகேயன் வளர்ந்து வராரு. தனக்கு ஈக்குவலாக பொங்கல் ரிலீஸ்லையும் அவர் உட்கார்ந்துருக்காரு. அதை பொறுத்து கொள்ள முடியாமல், அதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல், தன்னுடைய என்ன சொல்றது காழ்ப்புணர்ச்சியை, பொறாமையை இங்கே வந்து
இதுக்கு செய்யறாங்க. கண்காட்சி என்ன கண்காட்சினா பராசக்தி கண்காட்சி. அதுக்காக அதாவது கண்காட்சி நடத்துறாங்கன்றார்ல, பராசக்தி கண்காட்சியை தான் ஈரோட்டில் போய் பேசிட்டு இருக்காருன்னா அவர் எந்த மாதிரியான தாழ்வு மனப்பான்மை கொண்ட நடிகர் நீங்க பாத்துக்கலாம். படம் வரும்போது நம்மளோட இளையவனோட படமும் வருது, ஒரே தேதியில வருது. அதெல்லாம் நிச்சயமா அந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமா, படத்தின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கு, அது படம் வந்த அப்புறம் பார்க்கலாம். ஆனா அந்த படம் சுதாகங்கர ஒரு சிறந்த இயக்குனர். இன்னொன்னு ஜெயம் ரவி, அதர்வா எல்லாமே டாப் ஹீரோவா நடிக்கிறாங்க. எல்லாருமேலயும் நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அப்ப அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கப்படுது. அப்படிங்கும்போது அந்த படத்தை இது ஓவர்டேக் பண்ணி, இது டப்பிங் தானே, இது எல்லாருக்குமே தெரியும். ஆந்திரால டப் பண்ண மூவி தான். அங்க உள்ள பாலகிருஷ்ணா, இவர் இங்குள்ள பாலகிருஷ்ணா, இங்குள்ள பாலையா. அப்படிங்கும்போது இது வினோத் மிகச்சிறந்த இயக்குனர். அவரு தன்னுடைய படங்கள்ல நியாயம் சேர்ப்பாருன்னு வச்சுக்கோங்க. படமா நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா விஜய் அதை எந்த அளவுக்கு பண்ணிக்கான்னு தெரியல. அப்போ தனக்கு இணையா ஒரு படம் ஓடிடக்கூடாது, ஹைப்பு கிடைச்சிடக்கூடாது, அந்த மார்க்கெட்னால தன்னுடைய மார்க்கெட் குறைஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே ஜனநாயகன் ஏற்கனவே வந்த படங்களை விட இந்த படம் குறைவாக தான் வித்துருக்கு. இப்போ அதனால தான் மலேசியாவில் ஆடியோ லான்ச்சை போட்டு அதில் பணத்தை அள்ளுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணி 2 லட்சங்கிறது, அதாவது விவிஐபிக்கு அதை விட அதிகம்ன்றாங்க. கிட்டத்தட்ட 10,000-15,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு அரங்கத்துல நீங்க குறைந்தபட்சம் ஒரு டிக்கெட் 60,000 கணக்கு பண்ணி பாருங்க. 10,000 டிக்கெட் எங்க இருக்கு? எத்தனை கோடி? இதுலயே பாதி 50 கோடிக்கு மேல பணத்தை அள்ளிடுவாங்க. ஜனநாயகன்னு சொல்லிட்டு மலேசிய மக்களுக்கு கூட நான் டிக்கெட் ஓசியில கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இது எந்த மாதிரி ஜனநாயகன் இருக்கு? அப்போ தனக்கு இணையாகவோ இல்லை தன்னை விட கீழாகவோ தனக்கு மேலாகவோ யாரும் திரைத்துறையில் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் அரசியலுக்கு என்ன நன்மையை செய்ய போறார் அப்படிங்கிறதா நம்ம எழுப்புற கேள்வி. இன்றைய அரசியல் அரங்கம் இதோட முடியுது. மீண்டும் சுவாரஸ்யமான செய்திகளோட நாளைய அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி